Taste the Daily. நாள் முழுவதும் அகதிதானா? செவிசாய் செவிசாய் ஈழத்து மக்கள் பக்கம் செவிசாய். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் 2720 பேர் வாழ்ந்து வருகின்றனர். மத்திய அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் கேஸ் மானியம் 110 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். என் பேர் யுவராணி, இலங்கை அகதிகள் முகாம் கும்மிடிப்பூண்டியிலேருந்து பேசுகிறேன். எங்களுக்கான உதவித்தொகை எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு 2ஆம் மாதம் விசிட் பண்ணாங்க. அது இன்னும் 90 பேருக்கு கிடைக்காம இருக்குது. அதே மாதிரி கேஸ் மானியம்ன்றது அதுவும் எங்களுக்கு இன்னும் உரிமை தொகை அது கிடைக்கவே மாட்டேங்குது. அதில் 110 பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம், 110 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கோம். இதில் இப்போ எனக்கு 33 வயசு ஆகுது. என் பிள்ளைங்களுக்கும் இன்னும் சிட்டிசன்ஷிப்ன்றது கிடைக்கல. எது கேட்டாலும் இலங்கை அதிகள் அப்படின்னு இது பண்ணுறாங்க. சட்டவிரோதமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ கல்யாணம் பண்ணி திருச்சி போயிட்டு திருப்பி இங்கே கும்மிடிப்பூண்டிக்கு திரும்பி வந்திருக்கேன். அப்படின்றப்போ ஒரு அட்ரஸ் மாத்திரன்னா கூட ஸ்ரீலங்கன் அப்படின்னா இசேவை மையத்தில் கூட எங்களால் மாற்ற முடியல. அப்படின்றப்போ ஏன் எல்லா இதுகளும் மறுக்கப்படுது அதுன்ற அந்த இது விளக்கம் தெரிய மாட்டேங்குது. இப்போ தான் சொல்கிறாங்க 33 வருஷமாக நான் இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்துட்டு இருக்கேன். 33 வருஷமாக சிட்டிசன்ஷிப் கிடைக்கல. கேட்டதுக்கு இப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா இது நீங்கள் விரோதமாக குடியேறி இருக்கீங்க, அதனால உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களோட பிள்ளைங்களோட வாழ்வாதாரத்திலேருந்து அவங்களோட வாழ்க்கையுமே கேள்விக்குறியாக இருக்குது. இதை பற்றி தமிழக அரசும் மாநில அரசும் மத்திய அரசு எல்லாமே எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து நல்லா இது பண்ணி தரணும். ஸ்ரீலங்கன் கேம்ப்லேருந்து பேசுகிறோம். கேஸ் மானியம் ஏப்ரல் மேலேயே கொடுத்துட்டாங்க. மத்திய அரசால் வழங்கப்பட்டது மாநில அரசால் வழங்கப்பட்டுருச்சு. 928 அட்டைகளில் பார்த்திங்கன்னா எங்களை ஒரு 110 அட்டைதாரர்களுக்கு இன்னும் கிடைக்கல. 90 அட்டைதாரர்கள் அடிக்கடி தாசில்தார் அலுவலகம் வந்து கேட்டு தான் அந்த 90 பேருக்கும் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த காசு கூட கொடுத்தாங்க. தயவுசெய்து கேஸ் மானியம் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் கிடைக்கணும். அடுத்ததெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு டைமும் போராட்டங்கள் பண்ணுறோன்னு நினைக்க வேணாம். தயவுசெய்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இது நாங்கள் போராட்டங்கள் கிடையாது, எங்களுக்கான உரிமைகளை தயவுசெய்து மீட்டு தாருங்கள். மகளிர் உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, எந்த உதவித்தொகையிலும் சரியான முறையில் எங்களுக்கு வர்றது கிடையாது. ஒவ்வொரு முறையும் இதை கம்ப்ளைண்ட்டாக எடுக்காமல் ஈழத்து மக்கள் பக்கமும் கொஞ்சம் செவி சாய்ப்பீங்கன்னு நம்புகிறோம். Taste the Daily.